உண்மையில் ஆதிசேஷன் யார் தெரியுமா? காசிப முனிவர் கத்ரு தம்பதியுடைய மகன்தான் ஆதிசேஷன். சிவபெருமானுடைய கழுத்துல ஆபரணமா இருக்கக்கூடிய வாசுகி பாம்போடைய சகோதரனும் இவர்தான். உலகத்தை காக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனையே தாங்கி நிற்கக்கூடிய ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் ஒரு முறை வாக்குவாதம் ஏற்பட்டதுங்க. வாக்குவாதத்துல வாயு பகவான் மலை, நாடு, நகரத்தை தன்னுடைய வலிமையால தூக்கி வீசியிருக்காரு. ஆதிசேஷன் தன்னுடைய வலிமையால அவற்றை காத்து நிற்க இப்படியே இருவருக்குமே சமமான போட்டி ஏற்பட்டது. ஒரு கட்டத்துல வாயு பகவான் பிராண வாயுவை நிறுத்தினாரு. அதனால எல்லா உயிர்களுமே உயிரிழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டது. இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாரும் ஆதிசேஷனை போட்டியில இருந்து விலகி கொள்ளுமாறு வேண்டி நின்றாங்க. ஆதிசேஷனும் விலகி கொள்ள வாயு பகவான் வெற்றி கழிப்புல மலைகளை தூக்கி வீசினாரு. அதனால கோபம் கொண்ட சிவபெருமான் இருவரையுமே சபித்தாராம். இருவரும் மனம் வருந்தி சாப விமோசனம் வேண்டி நிற்க வாயு பகவான வைகை நதிக்கு வடக்குலையும் மதுரைக்கு கிழக்குலையும் பூஜை செய்யவும் ஆதிசேஷனை திருப்பாம்பரத்துல 12 ஆண்டுகள் தவம் செய்யவும் சொன்னாரு சிவபெருமான். அதே மாதிரி வாயு பகவான் மதுரைக்கும் ஆதிசேஷன் திருப்பாம்பரத்துக்கும் வந்து பூஜை செஞ்சு சாப விமோசனத்தையும் பெற்றாங்க. அதுக்கப்புறம் ஆதிசேஷன் விஷ்ணுவை நினைத்து பல ஆண்டுகளா தவம் செஞ்சாரு. தவத்தின் பலனா விஷ்ணு ஆதிசேஷனுக்கு தன்னுடைய படுக்கையா தன்னோட இருக்க வரம் கொடுத்தாரு. காக்கும் கடவுளான விஷ்ணுவோட இருக்கக்கூடிய ஆதிசேஷனை நம்ம வணங்கினோம் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய நாக தோஷத்தால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகி நம்ம மகிழ்ச்சியோட வாழலாம்.